ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸ், போலீஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அந்த சர்க்குலரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரமே வந்து இந்த எஸ்ஏ எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்க போது அதுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களும் காமன் கோட்டாவில் இருக்கவங்கள மாதிரி வந்து படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து அந்த 20%, 80% அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த 20% எழுதக்கூடிய டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கும் அந்த லா கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக எல்லாரும் எழுதுகிற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த விதிவிலக்கு அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களும் இப்போ வந்து காமனாக இருக்கவங்க மாதிரி எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து இருக்காங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் போலீஸான எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது எழுதிட முடியாது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்கணும். அதை மீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுத முடியும். அதர்வைஸ் போலீஸாக இருந்து அந்த இதை மீட் பண்ணாதவங்க எல்லாருமே வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எழுதலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நவம்பரில் ஆல்ரெடி வந்து பிசி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நவம்பரில் பிசி எக்ஸாம் சொல்லியிருக்கனால டிசம்பரில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட சிலபஸ் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ சிலபஸ் வந்து ஆல்ரெடி வந்து காமனாக அந்த 80% எழுதுறவங்க வந்து அதே சிலபஸ் தான், அதில் எந்த சேஞ்சஸ் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு அப்படியே வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஜென்ரல் கோட்டா எழுதுகிற 2 பேருக்குமே சேம். ஆனால் அந்த மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இந்த ஜென்ரல் கோட்டாவில் எழுதுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், 70 மார்க்குக்கு எழுதுவாங்க. அதே இவங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்க 170 கொஸ்டின் இருக்கும், கிட்டத்தட்ட 85 மார்க்குக்கு வந்து எழுதுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு கிடையாது. அதனால் அந்த 15 மார்க் எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க ரிட்டன் எக்ஸாம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எழுதி ஆகணும். ஆனால் அந்த ஜென்ரலில் எழுதுறவங்க வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்கு எழுதிட்டு 140 கொஸ்டின் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்குக்கு எழுதிட்டு அதுக்கப்புறமா அவங்க 15 மார்க்ஸ்க்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிக்கணும். பிசி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி அதுக்கும் இப்படி தான் இருந்துச்சு. பட் பிசி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ 24 மார்க்ஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ கடந்த ஒரு 2 பிசி எக்ஸாமாகவே அந்த வெறும் 5 மார்க் அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு தேர்வுக்கு 8 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இங்கே அதே சேம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டார் எடுத்திங்கன்னா, 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டார் எடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. மீதி 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு, 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் நம்ம கூட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வந்து போயிருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஒரு போலீஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றின ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முன்னாடியே போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நார்மலாக படிச்சுட்டு இருக்கவங்கள விட இந்த மாதிரி புதுசாக அவங்க இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற சிலபஸ் தான் இப்போ சேஞ்ச் ஆக போகுது. அப்படிங்கும்போது அவங்க தான் மறுபடியும் ஃபஸ்ட்டிலிருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ வந்து அதனால் வந்து இப்போதைக்கு நவம்பருக்குள்ளே வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நவம்பரில் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பிசி எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர்ஸ் போடணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிசி எக்ஸாம் இருக்குது. ஒரே டைமில் வந்து எல்லா எக்ஸாமையும் வந்து கண்டக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா பிசி எக்ஸாம் எழுதுகிற அதே நபர்கள் தான் வந்து எஸ்ஐ எக்ஸாமும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அதேமாதிரி எஸ்ஐ எக்ஸாம் எழுதுகிற மேக்ஸிமம் தான் இப்போ இன்கேஸ் ஷெட்யூல் பண்ண டைம் பிரகாரம் ஜூலைலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்ஐ எக்ஸாம் அப்படிங்கிறது முடிஞ்சிருந்தாலும் இப்போ அந்த பிசி எக்ஸாம் அதில் தோல்வி அடைஞ்சவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசி எக்ஸாம் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த 2 எக்ஸாமே வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த இரண்டாம் நிலை காவலருக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எக்ஸை எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் தான். பட் புக் அப்படிங்கிறது நீங்கள் 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக். ஏன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக புக் பேக் இல்லாமல் இப்போ கடைசியாக முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம்லாம் வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஏதோ சங்க இலக்கியங்கள்லாம் வந்து உள்ளே போய் கேட்டிருந்தாங்க, புக்கில் இருந்ததே கேட்காம புக்குக்கு வெளியே இருந்து இன்டெப்த்தாலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்தால் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும், அதே மாதிரி சைக்காலஜி படிக்கணும், ரீசனிங்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது போத் பிசிக்கும் சரி எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கும் சரி. பிசியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எஸ்ஐயில் கொஞ்சம் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த பேருக்கு பிசி எஸ்ஐங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போஸ்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து மாறுபடுமே தவிர்த்து மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா 2க்கும் ப்ரிப்பேர்
பண்ணுறது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் 2 எக்ஸாமும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நவம்பரில் இருக்கக்கூடிய பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு வந்து இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னதுக்கப்புறமா பிசி எக்ஸாமும் சும்மா எழுதி பார்ப்போம். ஏன்னா ட்ரையல் பார்க்குற கூட எழுதுவாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து முன்னாடி அந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க பிசி எக்ஸாம் எழுதுகிற போது குரூப் 4 எழுதுறவங்க சும்மா வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் பார்க்குறக்கு எழுதுவாங்க. அவங்க வந்து அந்த ஜாப்க்கு போகக்கூட மாட்டாங்க. ஓவரால் கட் ஆஃப் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நல்ல மார்க் எடுத்துகிட்டு போகாமல் இருப்பாங்க. அப்படியே ஃபிசிக்கலே அட்டன் பண்ணாலும் சும்மா போய் அட்டன் பண்ணி பார்ப்போமே வர்றவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரியான நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஐடிக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கம்பெனிங்களாம் அட்டன் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளால் இதை கிளியர் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் கம்பெனிக்கு போவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி போய் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 6 months மறுபடியும் நீங்கள் போய் அங்கே அட்டன் பண்ண முடியாது. அதனால இந்த சின்ன சின்ன கம்பெனிலாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய கம்பெனிக்கு போவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஒரு முன்னாடி இந்த பிசி எக்ஸாம் வருது அப்படிங்கிறனால இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்லாம் வந்து ட்ரைனிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து கிளியராக எழுதி இதில் உங்களால் எந்த அளவுக்கு அதில் ஸ்கோர் பண்ண முடியுது. ஏன்னா ஆன்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா உடனே விட்டுருவாங்க. ஸோ உங்களால் இதை எந்த அளவுக்கு எழுத முடியுது, அப்போ இதை முடிஞ்சு அப்படின்னா இப்போ எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரையலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பட் எனிஹவ் இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரே மாதிரியான சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ நான் சொல்லிடுறேன், இது வந்து 100% அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் புதுசாக அந்த எக்ஸாம் டேட்டு வித் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் வச்சு மட்டும்தான் நான் அது வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் டெய்லி செக் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 10 வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாருங்கள். அது உங்களுக்காக தான் ஒரு 100 கொஸ்டின்ஸ் எடுத்து நான் போட்டிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு கொஸ்டின்ஸே கேட்க மாட்டாங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ். ஓகேவா, அவ்வளோதான் இருக்குது. தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், ஜியோகிராஃபிக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வந்து கொஞ்சமாக தானே நிகழ்ந்திருக்கும். அந்த நிகழ்ந்ததில் முக்கியமானது தானே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.